नमस्ते। इस मंदिर का पंडित कौन है? कौन है सामा? அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा। बेटा எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியோரையும் போட்டு கழிச்சு போறானுங்க. इस बच्ची का बर्थडे है। पंडित चाहिए। पूजा कराना है। पूजा पूजा कराना है। இருங்க சொல்றேன். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபைட் கிளப். ஸோ உங்களுக்கு அந்த கிளிப்பிங் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும், நம்ம லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ அப்போ அந்த லாங்குவேஜ் அப்படின்னு வரும்போது மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது இப்போது ரொம்பவே நியூஸில் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ரிகார்டிங் பொலிட்டிக்கலாகவும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் பார்க்கலாம் இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த பொலிட்டிக்கல் டிபேட் அப்படிங்கிறதுக்குள்ளே போகாமல் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அதை இந்த வீடியோவில் வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஆஸ் ஐ செட் பொலிட்டிக்கல் டிபேட்டுக்குள்ளே போக போகிறதில்ல, ஐடியாலஜிஸ்குள்ளே போக போகிறதில்ல. ஸோ கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இதை எப்படி பார்த்தாங்க, என்ன டிபேட் நடந்துச்சு, ஓகேங்களா? ஏன்னா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் அந்த சப்ஸ்டான்சியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தென் இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆளுமை கீழே இருக்கிறப்போ அது என்னென்ன பரிமாணத்தில் நம்ம பார்த்துருந்தோம், வாட் வாஸ் தி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தென் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எப்படி இந்திய வரைபடத்தையே மாற்றுச்சு, இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது எப்படி ஒரு மொழிப்போர் அப்படிங்கிறத கொண்டு வந்து விட்டுச்சு, ஓகேங்களா? ஆன்டி ஹிந்து அஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி அப்படிங்கிறது வந்து 2020 இப்போ கொண்டு வந்தப்போ என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஸ் ஐ செட் இதில் பாலிட்டி இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட முக்கியமான ஈவெண்ட்ஸும் இதில் இருக்கிறதுனால ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் as I said கான்ஸ்டிடியூட் அசம்பிளியை பற்றி பேசுவோம். இப்போ இந்த கான்ஸ்டிடியூட் அசம்பிளி அப்படின்னு வரும்போது இங்கே ரெண்டு விஷயம் பேசியிருப்பாங்க. ஒன்று அஃபிஷியல் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூ, இன்னொன்று வந்து உங்களோட ஆர்டிகல் 1 இந்தியாவோட நேம் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ வந்திருக்கும். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு டிபேட் வரும்போது ஹிந்தி அப்படிங்கிறத அஃபிஷியல் லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் கான்ஸ்டிடியூட் அசம்பிளியில் பேசும்போது ஆர்வி துலேக்கர் அப்படிங்கிறவர் அதுக்கு ஃபேவராக பேசுகிறப்ப என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இப்போ நம்ம திரும்ப சுதந்திரம் வாங்கி ஸ்வராஜ் வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சயின்டிஸ்ட் இவங்க எல்லாமே வந்து இங்கிலீஷ் கடுமையாக இருக்கிறது அது ஒரு கன்சர்னாக இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெக்காலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலிசிஸ்ட் ஓரியன்டல் கான்ட்ரவர்சின்னு வரும்போது இங்கிலீஷ்க்கு ரொம்ப ஃபேவரபுளாக பேசியிருப்பார். அப்போ அவரோட ஆன்மா நம்மளை பார்த்து சிரிக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பார். ஸோ அதுக்கு ரிப்ளையா துர்காபாய் சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் இந்த இடத்துல ஒரு ஆங்ஸைட்டியோட தான் நின்று பேசுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து காந்தி வந்து ஹிந்துஸ்தானி அப்படிங்கிற லாங்குவேஜை தான் சவுத்தில் கொடுத்துருந்தாங்க, அதை நாங்கள் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக தான் லேர்ன் பண்ணியிருந்தோம். பட் இப்போ ப்ரெசென்ட் ஆகிற ஹிந்தி அப்படிங்கிறது உருது அப்படிங்கிறத எடுத்துட்டு ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த புஷ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது ஏற்றுக்கக்கூடிய இதா இல்லை, கொஞ்சம் ரெசன்மெண்ட் இதுல இருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து வர டைம்ல நம்ம வந்து சிறுபான்மையினர் மொழிவாரியா சிறுபான்மையினர் எல்லாரும் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும். அப்போ அந்த மாதிரி எல்லாரையும் அரவணைச்சு உள்ள கொண்டு போற ஒரு சிஸ்டம் அப்படின்னு வரும்போது அப்போ இங்கிலீஷ் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை கொடுத்திருப்பாங்க. ரைட். ஆர்டிகல் 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்ற நேம் வச்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்தியாவுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் கோவிந்த் தாஸ் அப்படிங்கிறவர் வந்து பாரத் அப்படிங்கிற நேமுக்கு ஃபேவரபுளா பேசுனது நம்ம ஒரு பெர்செப்டா எடுத்துக்கலாம். அப்போ செட் கோவிந்த் தாஸ் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் நமக்கு வச்ச பேரு, நமக்கு அந்த பாரத் அப்படிங்கிறத இதிகாசங்கள் மகாபாரதா இந்த இடத்துலமே வந்து பாரத் அப்படிங்கிற நேம் தான் இருக்கு, அது நமக்கே வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், அதுதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அப்போ அதுக்கு ரிப்ளை கொடுக்கும்போது ஹெச்டி காமத் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உங்களோட வி கேன் அக்செப்ட் தட் பாரத் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்ல நீங்க சொல்றதை ஏத்துக்கிறோம், பட் அதே சமயத்துல இந்தியா அப்படிங்கிற நேம் இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, இப்ப திரும்ப அதை சேஞ்ச் பண்ண அதுல காம்ப்ளிகேஷன் வரும். ரெண்டாவது இந்தியால பல்வேறு கல்ச்சர் எல்லா ரீஜன்ல இருந்து வந்தவங்களும் இருக்காங்க. சோ அப்ப அவங்க எல்லாத்தையும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு காமனான ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு வரும்போது இப்ப இந்தியா அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத பேர் ஆயிடுச்சு. சோ நம்ம ரெண்டும் காம்ப்ரமைஸா இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிற நேம்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா? நமக்கு ஆர்டிகல் 1ல இந்தியாவோட நேம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு ரெண்டு நேமும் இருக்கும். இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்தியாங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்தும், ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது பாரத் அப்படிங்கிற நேம்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 8th ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த 8th ஷெட்யூல்ல இப்போ 22 லாங்குவேஜஸ் இருக்கும்.
ஓகேங்களா. இப்போ இனிஷியலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 லாங்குவேஜஸ் இருந்திருக்கும். லேட்டர் உங்களுக்கு வந்து 3 more லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க 1992. கொங்கானி, மணிப்பூரி, நேபாளி அப்படிங்கிற மூணுமே 1992 ஆட் ஆயிருக்கும். தென் சப்சிக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போடோ, தோக்ரி, மைத்திலி அண்ட் சந்தாலி இதெல்லாம் 2004 ஆட் ஆயிருக்கும். இது உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த லிஸ்ட்ல யூ வில் ஃபைண்ட் சர்டன் மிஸ்ஸிங். அதில் முக்கியமான மிஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா துளு வந்து எப்பயுமே எங்களுக்கு ஒரு 8th ஷெட்யூல் லாங்குவேஜ் அங்கீகாரம் கொடுங்க அப்படிங்கிறத பேசிட்டு இருக்காங்க. ராஜஸ்தானிக்கு கிடையாது. இங்கிலீஷ் இஸ் நாட் தேர் இன் 8th ஷெட்யூல். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 8th ஷெட்யூல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத என்ன கிரைட்டீரியா பேஸ் பண்ணி வைக்கலாம், எதெல்லாம் நம்ம உள்ள வச்சுக்கலாம், எதெல்லாம் எடுத்துக்கூடாதுன்றது இன்னும் கிளியரா சொல்லல. அப்போ அதுக்காக 2 கமிட்டி போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பஹ்வா கமிட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சீதாகாந்த் மொஹாபத்ரா கமிட்டி அப்படின்ற 2 கமிட்டி போட்டிருப்பாங்க. 2லையும் பெருசா ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயம் கிடைக்கல. அதாவது 2மே உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்க கிடையாது. இன்னுமே வந்து அந்த 8th ஷெட்யூல் எந்த லாங்குவேஜ் என்ன கிரைட்டீரியா அப்படிங்கிறது தெரியாம தான் இருக்கு. அடுத்த ஆர்டிகல் 343 இதுல ஹிந்தி இன் தேவனகிரி ஸ்கிரிப்ட் அதுதான் வந்து நம்மளோட அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க அண்டர் ஆர்டிகல் 343. இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் அடுத்த 15 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகும். டில் எல்லாரும் இந்த ஹிந்தி அப்படின்றத அடாப்ட் பண்ற வர இங்கிலீஷ் அப்படிங்கிறது வில் கண்டினியூ as the official language அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்டோட அபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் வந்து பிரசிடென்ட் கேன் ரெகக்னைஸ் a language as an official language. ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோட அபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத பிரசிடென்ட் கொடுத்துக்கலாம். தென் 350A அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழியில் ஆரம்ப கல்வி அப்படிங்கறத என்ஷூர் பண்றதுக்கு இந்த ஒரு ப்ரொவிஷன். ஓகே, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 350B-ல. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜஸ் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறதும் 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல வந்தது தான். Article 351 gives power to the union government. ஓகேங்களா, யூனியன் கவர்மெண்ட் ஹிந்தியை டெவலப் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற அதிகாரம் ஆர்டிகல் 351ல கொடுத்துருக்காங்க. தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லாங்குவேஜை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 14, 15, 16 இது மூணுமே வந்து குறிப்பிட்டு டிஸ்கிரிமினேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. 14 ஈக்குவாலிட்டி, 15 வந்து ரைட் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் 21 16 அப்படிங்கிறது வந்து ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது. இந்த 2-3 இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேட் ஆர் நாட் ஸ்போக்கன் அபவுட் லாங்குவேஜ் பத்தின மென்ஷனே இருக்காது. ஈக்குவாலிட்டி பொதுவாக எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி அப்படிங்கறதான் பேசியிருக்கோம். தென் அப்போ நம்ம லாங்குவேஜ் அப்படிங்கறது எங்க இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா யூ கேன் டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப். ரைட் டு லைஃப்ல இது இன்ஹெரண்ட் தான். சாய்ஸ் அண்ட் லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 29 and 30 தான் ரொம்ப டீடைல்டா லிங்குவிஸ்டிக் ரைட்ஸை பத்தி பேசும். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படிங்கறத கான்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ் பண்ணி அவங்களுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுத்திருக்கும். 29 clause 2 ஸ்பெசிபிக்காவே மொழி அடிப்படையில் யாருக்கும் கல்வி மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கறத 29 clause 2ல ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கோம். அண்ட் 30 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான கல்வி நிறுவனங்களை அவங்களே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரைட்டை ஆர்டிகல் 30ல மைனாரிட்டிஸ்க்கு கொடுத்திருக்கும். ஸோ மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை டிஃபைன் பண்ணப்படாமல் இருந்தாலும் மைனாரிட்டிஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கான்ஸ்டிடியூஷன்ல 29, 30 அப்படிங்கிறது இருக்கு. இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் 14, 15ல லாங்குவேஜ் பத்தி பேசல. அடுத்து இந்த லிங்குவிஸ்டிக் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சது, என்னெல்லாம் இதோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1891லயே வந்து பாத்தீங்கன்னா பாலகங்காதர் திலக் அவரோட கேசரி அப்படிங்கிற ஒரு ரெகுலர் மேகசின்ல அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் இந்தியாவோடது அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக் ப்ராசஸ்ல வந்தது. ஓகே, அண்ட் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டாவும் வந்தது. ஓகேங்களா, இதை கண்டிப்பா நம்ம லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல மாத்தி ஆகணும். ஸோ அப்படிங்கிறத அவர் அந்த கேசரி அப்படிங்கிறதுல பதிவு பண்ணியிருப்பார். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்திருக்கும். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் உங்களுக்கு ரிலீஜியன் பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. பட் பெங்காலோட பார்ட்டிஷன் மூலியமா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஹோமோஜெனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மொழி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் ஆகும். இது அப்படியே உங்களுக்கு பீகார் அண்ட் ஒரிசாவுக்கு போகும். பீகார் அண்ட் ஒரிசா ரெண்டுமே வந்து அதுக்கப்புறம் அவங்களோட லிங்குவிஸ்டிக் அஃபிலியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அவங்களுக்கும் ஒரு ப்ராவின்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்பாங்க. அண்ட் இவென்ச்சுவலாக பீகார் அண்ட் ஒரிசாவை சேர்த்து ஒரே யூனிட்டாக பிரிட்டிஷும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1917ல் ஆனி பெசன்ட்டோட ரோல் வரும். ஆனி பெசன்ட் ஸ்பெசிஃபிக்காகவே லிங்குவிஸ்டிக் பேசிஸில் நம்ம பிரிச்சாகணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. ஷி வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த தென் காங்கிரஸ் செஷன். ஓகேங்களா, லக்னோ செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ஃபெடரலிசம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் காங்கிரஸோட
அவுட்கமாக இருக்கும், அதோட ஒரு அவுட்கமாக அந்த செஷனோட அவுட்கமாகவும் இருந்திருக்கும். தென் இதை சார்ந்து தான் உங்களுக்கு ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி அப்படிங்கிறவங்க மெட்ராஸ்லேருந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்டை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை முன் வைப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது நாக்பூர் செஷன்லையும் திரும்ப ரீஐட்ரேட் ஆகும். நாக்பூர் செஷனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக காங்கிரஸ் அவங்களோட கொள்கையாக சொல்லியிருப்பாங்க. 36ல் பேஸ்ட் ஆன் தி எஃபர்ட் ஆஃப் மதுசூதன் தாஸ் ஒடிஷா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ப்ராவின்ஸாக உருவாகும். அதுக்கு முன்னாடி எல்லாமே பிரிட்டிஷோட ஹிஸ்டாரிக்கல் ரீசன்னால ஒரு ப்ராவின்சஸாக இருக்கும். ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு ப்ராவின்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்தது ஒடிஷா தான். ஸோ அதுக்கு எஃபர்ட்ஸ் ஆஃப் மதுசூதன் தாஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிடும். இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறப்போ பாகிஸ்தான் அந்த பார்ட்டிஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சர்னாக இருந்திருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் லாங்குவேஜ் வச்சு ஸ்டேட்ஸை பிரிக்கலாமான்ற கொஸ்டின் எழும்போது உங்களுக்கு வந்து 3 கமிட்டி போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டார்க் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமிட்டி அப்படிங்கிறவங்க வந்து வேணாம், மொழி வாரியாக பிரிக்கிறது இப்போ கரெக்டாக இருக்காது, ஏன்னா இப்போ தான் பார்ட்டிஷன் போயிட்டு இருக்கு, அது இன்னும் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதவே தான் ஜேவிபி கமிட்டியும் ரீஐட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியும் முடியாது அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு விசால் ஆந்திரா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போது ஆந்திரா தனியாக பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு போராட்டத்தை எடுத்திருப்பாங்க. அதோட விளைவாக உங்களுக்கு ஆந்திராவை பிரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஃபாஸ்லி அலி கமிஷன் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆமாம் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் தான், அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணங்களுக்காக லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்டாக கருதி நம்ம பிரிக்கலாம் ஸ்டேட்ஸை அப்படின்றத அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க, ஒரு லாங்குவேஜ் ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு மொழி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட் கொடுத்துருவோம் அப்படிங்கிற கான்செப்டில் கிடையாது. பட் ரேதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹோமோஜினிட்டி, ஒரே சீரான அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லாங்குவேஜ் ஒரு பேசிஸாக எடுத்து ஸ்டேட் ஃபார்மேஷனுக்கு வைப்பாங்க. தென் இதன் விளைவாக தான் உங்களுக்கு 1956ல் உங்களுக்கு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வரும். தென் உங்களுக்கு இது அப்படியே ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும். ஷா கமிஷனாக இருக்கட்டும், பஞ்சாப் ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும், குஜராத் ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும், பாம்பேலேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் டில் தி ஃபார்மேஷன் ஆஃப் தெலுங்கானா இன் ரீசென்ட் டைம். ஸோ அந்த 15-year டெட்லைன் அப்படிங்கிறது கிட்ட வர உங்களுக்கு மொழி போராட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைஞ்சிட்டு இருக்கும். அப்போ இந்த போராட்டத்தோட சிவியரிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிறது 1965க்கு அப்புறமும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்லிமெண்ட்ல ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருப்பார். ஓகேங்களா? ஆனால் அது வந்து இட் இஸ் நாட் லீகல். அவர் பார்லிமெண்ட்ல சொன்னதாக தான் இருக்கும், ஒரு சட்டமாக ஏற்றப்படவில்லை அப்படின்றனால போராட்டம் தீவிரமாக போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்து உங்களுக்கு லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. அப்போதான் இந்த போராட்டம் ரொம்ப சிவியரா போகும். ஏன்னா கரெக்டாக 1965 முடிய வர டைம்ல இவர் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். அப்போ போராட்டம் ரொம்ப சிவியரா போக ஆரம்பிக்கும். நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும். புக்ஸ் எல்லாம் எரிச்சிருவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் அட்டாக் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமான ஒரு போராட்டமா அது நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த போராட்டம் அப்படிங்கிறதோட விளைவாக அவங்க வந்து ஒபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963 அப்படிங்கிறத பாஸ் பண்ணுவாங்க. இதுல ஒரு அஷூரன்ஸ் இன்டெஃபினட்டா இங்கிலீஷ் அப்படிங்கிறது அபிஷியலா லாங்குவேஜா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அஷூர் பண்ணியிருப்பாங்க. 1967ல இதே ஆக்ட் அமெண்ட் பண்ணி ஃபார் எவர் இங்கிலீஷ் ரீப்ளேஸே ஆகாது அப்படிங்கிற அஷூரன்ஸும் அடுத்து வர பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி கொடுத்திருப்பாங்க. போராட்டம் இதோட விளைவாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அப்படின்றத வச்சிருவாங்க. 2 லாங்குவேஜ் தான், ஒன்னு தமிழ், இன்னொன்னு இங்கிலீஷ். ஹிந்தி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது இதுக்கு அடுத்து வந்து எஜுகேஷனல் பாலிசில எல்லாம் பேசியிருப்பாங்க. பட் தமிழ்நாடு வில் ஸ்டில் கண்டினியூ டு பி 2 லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியில் அது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி திணிக்காம ஒரு சேஞ்சோட கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இங்கே 3 லாங்குவேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் உங்கள் தாய்மொழி, மதர் டங், தாய்மொழியில நீங்க வந்து ஒரு பிரைமரி அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணுவீங்க. தென் நீங்க வந்து 3 லாங்குவேஜ் அந்த பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒன்று அவங்க தாய்மொழி ஏற்கனவே கற்றுக்கிறது, இன்னொன்று இங்கிலீஷ், இன்னொன்று விருப்ப மொழியாக 3வது லாங்குவேஜை கற்றுக்கணும். ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஹிந்தி அல்லாத பிற மொழியை கத்துக்கணும். ஹிந்தி இல்லாத ஸ்டேட் எல்லாமே ஹிந்தியை கத்துக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா 3 லாங்குவேஜை கத்துக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த பாலிசி கொண்டு வந்தாங்க. இதுதான் இப்போ பிரச்சனைக்கான காரணம். இப்போ இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கறத ஒரு டிபேட்டாவோ ஒரு கன்சர்னாவோ எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு 2 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, நாங்க ஏன் 3வது லாங்குவேஜை கத்துக்கணும் அப்படிங்கிற டிபேட் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது பாலிடிக்ஸ். அஸ் ஃபார் அஸ் உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்தவரை 3 லாங்குவேஜ் பாலிசியோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்று தேசிய ஒருமைப்பாட்டை கொண்டு வரும், நிறைய கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், எல்லாரும் காமன் லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் இன்னும் பெட்டர் ஆகும். ஓகேங்களா? இன்டெகிரிட்டி
ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, பல மொழிகளை 3 லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறப்போ இங்கே நமக்கு வந்து உங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், மல்டிலிங்குவலிசம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் சுவிட்சர்லாந்து சொல்லலாம். ஏன்னா சுவிட்சர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ் அப்படின்னு எல்லா லாங்குவேஜும் கற்றுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அறிவு சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறாங்க இல்லை இந்தியாவுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஃபெசிலிட்டேட்டிங் ஆக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன் அண்ட் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு இதனால ஒரு புஷ் கிடைக்கும். ஏன்னா அதர் லாங்குவேஜஸ் மற்ற ஸ்டேட் கற்றுக்கும் போது அங்கே அந்த மொழியை படிச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அது மொழி சார்ந்த ரிசர்ச் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். இது எல்லாத்துக்குமே ஒரு வின்-வின் சிச்சுவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுக்கு தாய்மொழி அப்படிங்கிறது 5ஆம் கிளாஸ் வரை கட்டாயம் அப்படின்னு வரும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் ஹிந்தி இந்த மாதிரி அந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கறத ஏத்துக்கிட்டப்போ அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜஸ் போயிருக்கு அப்படிங்கிறது. அதுலயும் குறிப்பா பார்த்தா யுனெஸ்கோட ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 197 இந்தியன் லாங்குவேஜ் என்டேஞ்சர்டா இருக்கு. அண்ட் நிறைய லாங்குவேஜஸ் லைக் போஜ்புரி இந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அதோட இம்பார்ட்டன்ஸை இழந்துட்டு வருது. அந்த மாதிரி நம்மளோட லாங்குவேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து ஒரு பர்டனா இருக்கும். ஏன்னா அவங்க 3 லாங்குவேஜை படிக்கணுன்றப்போ லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்றதை விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. தென் வேற ஸ்டேட் இருக்கு அன்இவன். இப்போ இந்த ஸ்டேட்ல எப்படி ஈக்குவாலிட்டி கொண்டு வர முடியும், எல்லா லாங்குவேஜும் எப்படி கற்றுக்க முடியும், ஒரு சில லாங்குவேஜஸ் ஃபேவர் ஆகி இன்னொரு சில லாங்குவேஜஸ் போகாம போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, அந்த மாதிரி கன்சர்னும் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கன்க்ளூஷன் அப்படின்னு வரும்போது ஜவஹர்லால் நேரு 1950 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில பேசினதே கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, த டோன் ஆஃப் ஹிந்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதாவது ஹிந்தி அதை சென்டர் ஆஃப் கிராவிட்டியா வச்சுட்டு மற்றதெல்லாம் அதை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆகிறது ஏற்புடையது இல்லை. நமக்கு வந்து எல்லா லாங்குவேஜும் இங்கே ரொம்ப முக்கியம் தான். எல்லா லாங்குவேஜுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்தாகணும். எதுவாக இருந்தாலும் அவங்களா முன்னெடுத்து பண்ணணும். டெமோக்ரஸி அப்படின்னு வரும்போது ஒரு லாங்குவேஜ் ஒரு விஷயத்தை திணிக்கணும்னு முயற்சி பண்ணா அது என்னைக்குமே சக்சஸ்ஃபுல்லா இருந்ததில்லை. அது ஹிஸ்டாரிக்கலாவும் சக்சஸ்ஃபுல்லா இருந்ததில்லை, எப்பயும் சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்காது. ஸோ அது அப்படி இல்லாம இயல்பா எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது வந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி we can conclude. Thank you so much for watching this video. So please do like, share and subscribe.